ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பின்னாடி வந்துடுறேன், எடுத்துகிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க சார். வெயிட் பண்ணுங்க சார், வெயிட். தமிழ்நாடு யாதவ மகாசபை மாநில இளைஞரணி பொதுச்செயலர் பொட்டல் எஸ் துரை யாதவ். இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கட்சியை சேர்ந்த யாதவர்களுக்கும் முக்கிய பங்களிப்பு இருக்க வேண்டும். அவங்க எங்களுக்கான உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்காண்டியும் தமிழ்நாடு யாதவ மகாசபை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அனைத்து கட்சிக்கும் ஒரு அழைப்பு விடுக்கும். ஏன்னா அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நபர்களுக்கு, உங்கள் கட்சிக்கு உழைத்த எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நபர்களுக்கு நீங்கள் இந்த வரும் தேர்தலில் அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கும் பட்சத்தில் அவங்களது வெற்றிக்கு இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை பாடுபடும். இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிறது ஒரு தாய் கழகம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது அனைத்து யாதவர்களையும் ஒன்றிணைத்து திருச்சியில் சுமார் ஒரு 4 லட்சத்திற்கு மேலான ஆட்களை யாதவ மக்களை கூட்டி மாநாடை வெற்றி பெற வைத்தோம். இதன் மூலமாக எல்லாரோட ஏற்பும் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை தாய் கழகத்தில் மீண்டும் சின்ன சின்ன அமைப்பில் இருந்தாலும் எல்லாரும் ஒரே அமைப்பின் கீழ் வந்து இணைந்துள்ளார்கள். இதில் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். முக்கியமாக எதனால அரசியல் அதிகாரம், இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை என்பது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. யாதவ மக்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை அரசியல் அதிகாரத்தில் அமர்த்தி பார்க்கறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை பாடுபடும். இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபையில் அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பொறுப்பாளராக இருக்கிறார்கள். இவங்களது பொறுப்பாளர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக தமிழ்நாடு யாதவ மகாசபை பாடுபடும் மீண்டும் சொல்கிறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக அனைத்து கட்சிக்கும் நாங்கள் அந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் தலைவராக இருக்கட்டும் நாசி ராமச்சந்திரன் அண்ணன் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக இருக்காரு. எங்கள் மாநில துணைத் தலைவர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அண்ணன் பிஜேபியை சார்ந்தவர். மாநில பொருளாளர் இருக்க எத்திராஜ் அண்ணன் திமுகவை சார்ந்தவர். மதுரை மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அதிமுகவை சார்ந்தவர். இப்படி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். இவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வரும் பட்சத்தில் இந்த யாதவ சமுதாயம் என்பது அனைத்து மக்களோடும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கக்கூடிய சமுதாயம். எந்த சமுதாயத்திற்கும் எங்களை பார்த்தால் ஒரு வெறுப்புணர்வு வராது. அப்படிங்கிற நாங்கள் சமுதாயம் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே ஒரு சாதி சங்க அடிப்படையில் இயங்குவதால் தான் நாங்களும் எங்கள் சமுதாயம் சார்ந்து கேள்விகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த ஜாதின்னு கேட்கறதுனால இல்லை, எல்லாருமே அப்படி இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறோம். அந்த இருக்கிறோங்கிறது வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்கள் மறுக்கும் பட்சத்தில் எங்களோட ஒற்றுமையை நாங்கள் தேர்தலில் நின்று காட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார்கள். நன்றி, வணக்கம். என் பெயர் ஏழுமனோகரன், தமிழ்நாடு யாதவ மகாசபையின் பொதுச் செயலாளர். வருகின்ற பார்லிமெண்ட் தேர்தல் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இங்கே வந்துள்ளோம். 40 தொகுதிகளிலும் பிரதிநிதித்துவம் உள்ள சுமார் 1 லட்சம் ஓட்டு டு 3 லட்சம் ஓட்டு வரை உள்ள ஒரே சமுதாயம் யாதவர் சமுதாயம் தான். கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் பரவி உள்ள ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரத்தை தமிழ்நாட்டில் யாரும் கொடுப்பதில்லை. அது பொருட்டு இங்கே வந்துள்ளோம். எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் 2 பார்லிமெண்ட் தொகுதிகள் கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக 15 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். யாதவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட பாராமுகமாக இருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் உடனடியாக இதை சிந்தித்து அந்தந்த கட்சியிலே, உங்களுடைய கட்சிகளிலே, திமுக, அதிமுக, காங்கிரஸ் உட்பட பிற கட்சிகளிலே, பிஜேபி உட்பட உங்களுடைய கட்சிகளிலே யாதவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தமிழ்நாட்டிலே பரவலாக எல்லா தொகுதியிலும் இருக்கிற ஒரே இனம் யாதவ இனம், யாதவ மக்கள். இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை என்பது கீழ்மட்டத்திலிருந்து, கிராம அளவிலிருந்து, வார்டு அளவிலிருந்து, வட்டாரம், மாவட்ட அளவு, மாநில அளவிலிருந்து அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது சிறப்பான நிர்வாகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த யாதவ மக்களுக்காக நாங்கள் இன்று குரல் கொடுக்கக்கூடிய இந்த தருணம், இது தேர்தல் தருணம். சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே 40 இடங்களில் ஒரு இடங்கு கூட எந்த கட்சியும் யாதவர்களுக்கு கொடுக்கவில்லை. அது மிகுந்த மன வருத்தத்தை தமிழ்நாட்டிலே வசிக்கின்ற யாதவர்களுக்கு, 1 கோடிக்கு மேலான எண்ணிக்கையிலே வசிக்கிற யாதவருக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது. இந்த முறையாவது பெரும்பான்மையான கட்சிகள் பிரதித்துவம்
உள்ள பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் யாதவர்களுக்கு, உங்கள் கட்சியில் இருக்கிற யாதவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களை களத்தில் இறக்கிவிட்டால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. யாதவ மகாசபை, யாதவர், தமிழ்நாடு யாதவர் இருக்கிறவர்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சூளுரைக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய யாதவர்களை ஒருங்கிணைத்து இன்று சென்ற 6 மாதங்களுக்கு முன்னாலே திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய மாநில மாநாட்டை, கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் யாதவர்கள் கலந்து கொண்ட மிக பிரம்மாண்டமான அந்த மாநாட்டை நடத்தி காட்டினோம். எங்களுடைய தலைவர், தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய தலைவர் நாசே ராமச்சந்திரன் அவர்கள் இந்த யாதவ மக்களுக்காக பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். விரைவிலேயே திருச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 கல்லூரிகள், யாதவ கல்லூரிகள் வர இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் எதுக்காக செய்கிறோம் என்று சொன்னால், யாதவர்களுடைய பிரதிநிதித்துவம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே யாதவர்களுடைய பெரும்பான்மை எங்கு இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்பது இந்த நாட்டுக்கு தெரியும். ஆனால் அரசியல் கட்சிகள் நாங்கள் பல்வேறு ஆண்டுகளாக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தபாடே இல்லை. பீகாரிலே எடுத்திருக்கிறார்கள். அங்கே முதன்மையான ஜாதி யாதவர்கள் என்று அங்கே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னதைப் போல 2வது இடத்திலும் 3வது இடத்திலும் கண்டிப்பாக யாதவர்கள் இருப்போம். 40 தொகுதியிலும் அவர் சொன்னதைப் போல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு அதிகமான யாதவர்கள் வசித்து கொண்டிருக்கிறோம். பரவலாக இருக்கும். எங்களுக்குன்னு ஒரு பெல்ட் கிடையாது. 1 கோடி யாதவர்கள் பரவலாக வசித்து கொண்டிருக்கிறோம். ஆக எங்களுடைய வாக்கு நிச்சயமாக தேர்தலிலே அது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதை கருதி தயவு செய்து அரசியல் கட்சிகள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய, அவரவர் கட்சியில் இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு இந்த முறை எம்பி சீட் கொடுத்து அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். வணக்கம். இல்லை இல்லை, எங்களுக்கு பிரிவே இல்லை. எங்களுக்கு அமைப்பா இருக்க தவிர பிரிவுகள் இல்லை. எங்களுக்கு பிரிவு இல்லை. இல்லை, நாங்கள் எங்களுக்கு யார் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களே சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு ஆதரவாக யார் இருக்காங்களோ அவங்க வெற்றி பெற்ற பிறகு எங்கள் சமுதாயத்தை காணாமல் போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட வேட்பாளர் யாருன்னு நாங்கள் முடிவெடுத்து அவங்களுக்கு ஆதரவளிப்போம். தலைமை முடிவெடுக்கும். இல்லை, அரசியல் கட்சி புறக்கணிக்கும் பட்சத்தில் எங்களது மகாசபை சார்பாக எங்களது சொந்த வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறுவோம். வெற்றியை முறியடிப்போம். எங்களுக்கு பல கட்சிகள் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். எங்கள் யாதவ சமுதாய பிரதிநிதிகள் அந்தந்த கட்சியில் வேட்பாளர் நிற்கணும். கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் எங்கள் வேட்பாளர் நிறுத்தி நாங்கள் வெற்றி பெறதுக்கு முயற்சிப்போம். வெற்றி தோல்வியை 15 தொகுதியில் வந்து நிர்ணயிக்கக்கூடிய தொகுதி யாதவ. நாங்கள் இருக்கோம். யாதவ இனம் இருக்கிறது. அந்த ஒரு தொகுதியிலே வெற்றி வேட்பாளர்களை நிறுத்துவோம். ஒன்று வெற்றிக்காக பாடுபடுவோம், இல்லைன்னா வெற்றியை நிறுத்தறதுக்காக பாடுபடுவோம். எங்க சமுதாய அரசியல் கட்சி கூட வலுவா இருக்கு. மாநிலம், மாவட்டம், ஒன்றியம், கிளை வலுவா இருக்கு. நாங்க அரசியல் கட்சி மட்டும் பதிவு பண்ணல தவிர சமுதாய சங்கமா வச்சிருக்கோமே தவிர அரசியல் கட்சியை விட பல வாய்ந்த ஒரு அமைப்பா, ஒரு இயக்கமா, வலுவான இயக்கமா இருக்கு. சார், தமிழ்நாடு யாதவ மகாசபை ஒரு சங்கம். ஆமா தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிறது தாய் கழகம். இது அகில இந்திய யாதவ மகாசபையோட ஒன்றி இருக்கிற தமிழ்நாடு யாதவ மகாசபை. யாதவ சமுதாயம்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அங்கே இந்திய லெவலில், அகில இந்திய லெவலில் இருந்துட்டு இருக்க சமுதாயம். இது வந்து தாய் கழகமாக இருந்து இதோட செயல்பாடுகள் முன்னால் இருந்த நிர்வாகிகளோ
இல்லை அவங்கள செயல்பட விடாமல் தடுத்த காரணத்தினாலே இன்னைக்கு பல கிளை சங்கங்கள் உருவாகிட்டு. ஆனால் செப்டம்பர் 2க்கு பிறகு இந்த புதுதாக இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபைக்கு தலைவர் நாசி ராமச்சந்திரன் பொறுப்பேற்ற பிறகு கிராம நிர்வாகியிலிருந்து மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகிகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள் போடப்பட்டு இதுக்கு தேர்தலுக்குன்னே தேர்தல் பணிக்குழுன்னு ஒரு குழுவை நாங்கள் ரெடி பண்ணி எங்கள் சமுதாயத்துக்கான அதிகாரம் எங்கெல்லாம் இழக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மீட்டெடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் நாங்கள் திருச்சியில் ஒரு மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தினோம். அதில் ஒட்டுமொத்த யாதவ சமுதாயமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த தாய் கழகத்துக்குள்ள மீண்டும் இணைஞ்சிக்கிட்டாங்க. மற்ற சங்கங்கள் இருக்கலாம், ஒன்றும் இல்லை, அது வேறுபாடு. நாங்கள் எங்களோட நிலைப்பாடு, நாங்கள் என்ன தரத்தில் இருக்கவங்கள பொறுப்பாளரை போட்டு நாங்கள் மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தேர்தலுக்கான வாக்கு வங்கி எங்களுக்கு இவ்வளோ சீட்டை கொடுங்கிற அதிகாரமும் தாய் கழகமான தமிழ்நாடு யாதவ மகாசபைக்கு இருக்குங்கிற காரணத்தினால் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு இதுனா எங்களுக்கான உரிமையை கொடு அப்படிங்கிறோம். அது எந்த கட்சியிலும் இருந்துட்டு போகுது. தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, யாதவர் நலனுக்காக உள்ள தாய் அமைப்பு. இது நேற்று இன்று ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் இல்லை. அதனால் இது யாதவரோட முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும். இதில் இருக்கிறோம்னா இதில் நாங்கள் யாரும் அரசியல் கட்சி சார்ந்தவங்க இல்லை. அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய யாதவர்களை அவங்கள அதிகாரத்திலையும் அரியணையிலையும் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை பாடுபட்டு இருக்கு. எல்லா கட்சியிலையும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு யாதவ மகாசபை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் எங்கள் அண்ணன் மாநில தலைவராக இருக்க நாசி ராமச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், எங்கள் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் நாகேந்திரன் என்பவர் பிஜேபியை சார்ந்தவர், எங்கள் பொருளாளர் எத்திராஜ் அண்ணன் திமுகவை சார்ந்தவர். இது நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லியிருந்தோம்னா அரசியல் அதிகாரம் பெற வேண்டும், அரசியலில் அனைத்து கட்சியிலும் யாதவர்கள் பங்கு இருக்க வேண்டும், அது அதிகாரத்தில் இருக்க வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தை நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இவங்க அரசியலில் வெறும் தொண்டனாகவே இருக்கக்கூடாது, இவங்களெல்லாம் அதிகாரத்தில் உட்கார வச்சு பார்க்கறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை பொறுப்புடன் செயல்பட்டு இருக்கு. இது மறுக்கும் பட்சத்தில் பொதுச்செயலாளர் அண்ணன் வேலுமனோகரன் சொன்னது போல் 15 தொகுதிகளில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றிக்கு பாடுபடுவோம். இல்லைனால் எங்களால் வேலையால் சிலரது வெற்றி பறிக்கப்படும். அது எந்த கட்சி அந்த கட்சி இல்லை. இது நாங்கள் யாருக்கும் ஆதரவான கட்சி அமைப்பும் கிடையாது, யாருக்கும் எதிர்ப்பான அமைப்பும் கிடையாது. தமிழ்நாடு யாதவ மகாசபை தமிழ்நாட்டில் உள்ள யாதவ மக்கள் அரசியலில் அதிகாரம் பெறுவதற்காக பாடுபடும். ரொம்ப நாளாக எங்கள் மக்கள்கிட்ட இந்த ஆதங்கம் இருக்குது. எங்களுக்கு உரிய இது கிடைக்கல. எங்கள் சமுதாயம் இன்னும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பரி ஆடு மேய்ச்சி தெரிய குரூப்பை கூப்பிட்டு நீ யாருப்பா கேட்டால் அவன் எங்கள் மாவட்டம் சொல்லுவான், ராமநாதன் சொல்லுவான், மதுரை சொல்லுவான், சிவகங்கை சொல்லுவான். இன்னும் எங்கள் மக்கள் அங்கே எங்கே போய் ஒரு நாடோடு இது மாதிரியா வசிக்கிறாங்க. அவங்கள யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு காடுகளை மேய்க்கிறது கூட எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் அந்த ஆடு மேய்ப்பாளருக்கு வசதி செஞ்சு கொடுக்குறதில்ல. எல்லோரும் அந்தந்த கம்யூனிட்டியை பேசி தான் சொல்கிறாங்க. ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. ஜாதியை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் அரசியலில் மேலே வரான், அதிகாரத்தில் மேலே வரான், எல்லாமே செய்கிறான். எங்களை புறக்கணிக்கிறாங்க. ஆதங்கம் இருக்குது. அந்த ஆதங்கத்தை நீங்கள் பத்திரிகையாளர் நல்ல முறையில் எடுத்துக்கலாம். இது எங்களுடைய சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வர உள்ள ஒருமித்த ஒரு ஆதங்கம். அது இன்னொன்று அதான் உங்கள்கிட்ட சொன்னோம். அவர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்கார். நாங்கள் இங்கே இருக்க யாருமே எந்த அரசியல் கட்சி சார்ந்தல்ல. அப்படிலாம் இல்லையே. காங்கிரஸ் கட்சியில அவருக்கான முக்கியத்துவம் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி தான் யாதவரோட வெற்றிக்கு அவங்க பாடுபடுறது அதை இழந்துருவாங்க. எந்த கட்சியா இருக்கட்டும் எங்களை மதிச்சால் நாங்கள் கண்டிப்பாக யாதவருக்கு அவங்க உரிய பங்கீடு கொடுத்தால் அவங்களோட வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். இது காங்கிரஸ் கட்சியில நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறீங்களா? நாங்க அனைத்து கட்சிகளுக்குமே வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சியில மட்டும் சீட்டு தாங்க நாங்க கேட்க வரல. அதான் சொன்னாங்க எங்க அமைப்புல இருக்கவங்க தலைவர் இருக்கிறதுனால தலைவருக்கு அதுல சீட்டு வழங்கப்பட்டால் அந்த தொகுதிக்கு வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். வெற்றி கொடுப்போம். பாடுபடுவோம். நாங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு அனைத்து கட்சிக்கும் தான் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர ஒரு கட்சியை சார்ந்து நாங்க சொல்லலையே. கண்டிப்பா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் பார்க்குறேன். 1982
ராமநாதபுரம் பார்லிமெண்ட் தொகுதியில் சோ பாலகிருஷ்ணன் என்பவர் பாராளுமன்றத்திற்காக காங்கிரஸில் கேட்டிருந்தார். அதே இங்கே இருந்த தலைவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க ராமநாதபுரத்தில் அப்படின்னு ஒரு கேட்டதின் மூலியமாக எங்கள் தொகுதியில் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் தொகுதியில் ஒரு சாதாரணமாக ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட் போட்டிக்கிட்டு 1982 67,000 ஓட்டு வாங்கினார் பார்லிமெண்ட்டில். 1982 சுமார் 40 வருஷங்கள் ஆச்சு. அதிகாரத்தை உட்கார வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். அது மறுக்கப்படும் பட்சத்தில் நாங்கள் கலங்காமோம், தனித்து கலங்காம. எங்களை பொறுத்த மட்டுக்குமா நான் சொல்ல விரும்புகிறவங்கள்ட்ட யாதவரை பொறுத்த மட்டுங்க இல்லை அப்படி இல்லை. இனங்கிறது ஒரு பர்டிகுலர் இதுதான் உங்களுக்கு ஜாதி தான் குறிக்கும். இனங்கிறது நீங்கள் இல்லை இல்லை இருங்க. ஆமாம் யாதவருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. இருங்க. ஆமாம் நான் சொல்கிறேம்மா, யாதவருங்கிற ஒரு இனத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. எங்கள் வரலாறை யாரும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சிட முடியாது. எங்கள் வரலாறு இல்லாமல் யாரும் இந்தியாவுடைய வரலாறு எழுத முடியாது. இது உண்மை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நாங்கள் ஒரு இனம்னு சொல்கிறோம். இனம்னு சொல்கிறதுக்கு தகுதி உள்ள நாங்கள் மட்டும்தான். நாங்கள் ஆடு மாடு பேச்சு இந்திய லெவலில் அந்த காலத்துலேருந்து மகாபாரதம் தொட்டு அதனால் நாங்கள் இனம் தான் சொல்லுவோம். யாதவ சமுதாயம் யாதவ அது வேற. ஆமாம் அது வேறம்மா. ஆனால் அரசியல்வாதியை அதை பார்க்கலையே, அரசியல்வாதியை அதை பார்க்கலையே. அரசியல்வாதியை மனித இனம்னு பார்த்தா நாங்கள் ஏன் நீங்கள் உட்காந்துருக்கான் ஜாதியை பார்க்குறான். நெத்தியில் ஒட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். நெத்தியில் ஒட்டிட்டு போகணும் அவரை நல்லா இன்னைக்கு கேளுங்க சார். நான் நாங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் நிற்கிறதுக்கு ஆதரவு அளிப்போம். அங்கே ஆதரவு அளிப்போம். அரசியல் கூத்து பண்ணாதீங்கன்னு மன்றாடி கேட்டேன். அது 3 பேருக்கு ஒரே இல்லையா, ஒரே தொகுதியா? அதான் ஒரே தொகுதியில 3 பேர் எங்க சமுதாயத்தோட எங்க சமுதாயத்தோட யாரும் தொடர்பு இருக்காங்களோ, யாரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் எங்க சமுதாயத்துக்கு யாரும் பயன்பெறுவாங்களோ அவங்களாக இருக்கும். தலைமை முடிவெடுக்கும். எல்லா கட்சியிலையும் எங்களுடைய அமைப்பில் உள்ளவங்க எல்லா கட்சியிலையும் எங்கள் அமைப்பில் உள்ளவங்க சீட்டு கேட்டிருக்காங்க. நாங்கள் அதை மைனூட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு 5-6 எம்பி சீட்டு கிடைச்சாதான் நாங்கள் ஒரு திருப்தி அடைஞ்சு இருப்போம். தவிர இல்லைன்னா போட்டி போடுறதுக்கு தயாராகி. சரி சார், நாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எந்த கட்சியில் உங்களுடைய யாதவ மகாசபை சார்பில் எத்தனை பேர் மனு கொடுத்துருக்காங்க? எல்லா கட்சியிலையும் கொடுத்துருக்காங்க. அதான் சார், எவ்வளோ எந்த கட்சியில் எவ்வளோ? இல்லை சார், அதாவது ஒரு நிமிஷம், இது ஒரு தவறுதான புரிதலாக இருக்குது.
யாதவ மகாசபைன்னு நாங்கள் இது வரைக்கும் எலெக்ஷனில் போட்டுவிடணும்னு நாங்கள் சொல்ல வரல. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அரசியல் பதவிக்கு வரும்போது எங்கள் மக்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் அரசியல் அமைப்பில் வந்து சட்டத்தில் இல்லாட்டியும் நடைமுறை வழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் வாய்ப்பு எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கலாம். மறுக்கப்பட்டால் எல்லா கட்சியிலையும் பரவலாக மனு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி தான் முடிவு எடுக்கணும். எல்லா கட்சியிலையும் கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சியிலையும் ஒரு 5-6 பேர் கொடுத்துருக்காங்க. என்னோட பேரை சொல்றது நல்லா இருக்காது. எல்லா சார் ஒரு நிமிஷம் சார், அவங்க யாதவ மகாசபைக்காக வேட்பாளர் கேட்கல, அவங்க அரசியல் ஆற்ற பணிக்காக அவங்களுடைய சர்வீஸுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த கட்சியில பரவாயில்ல, எல்லா கட்சியிலையும் கேட்டிருக்காங்க. அதான் எல்லா கட்சியிலையும் ஒரு நிமிஷம் கேட்கறது ஐயா கேட்கறது வேற. அதாவது யாரும் கேட்கல. இப்போ ஏடிஎம்கேல இருக்கிறாங்க, டிஎம்கேல இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, சமுதாயத்தை சேர்ந்தவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து கட்சியில் விருப்ப மனு மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் தனியாக போட்டியிடறதுக்கு 15 தொகுதியில் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். 15 தொகுதியில் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ போட்டி ஒரு அரசியல் கட்சியிலையும் 2 தொகுதியாவது குறைஞ்சபட்சம் 2 தொகுதியாவது எங்களுக்கு கொடுக்கணும். அது திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் 2 தொகுதிகள் கொடுத்தா நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம். நாங்கள் எல்லாருக்கும் வாக்களிக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கலைன்னா நாங்கள் என்ன செய்வது என்பது குறித்து உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். தாராளமாக சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி 2 சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக அதில் மாட்டேன். எங்களுக்கு வேண்டியது தானே. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் தலைமை பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நாங்கள் அறிவிப்போம். தலைமை அறிவிப்போம். எங்களுக்கு எல்லா வகையிலையும் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் நாங்கள் ஒரு நலிஞ்ச சமூகம், எங்களுக்கு எல்லா வகையிலையும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். மீடியா தான் சக்தி. மீடியா தான் சக்தி. சார் இன்னொரு வேண்டுகோள் சார், இந்த ஆளுநர் மேய்க்கிறதுல யாதவ சமுதாயம் தான் அதிக பெருமான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கால்நடை வாரியம் அமைக்கணும். அந்த கால்நடை வாரியத்துக்கு யாதவனை தலைவர் போடணும். பல ஒவ்வொரு அரசாங்கத்தையும் வேண்டுகோள் வைக்கிறோம். இது வந்து எங்களோட கோரிக்கை நிறைவேறலை. நான் அவங்கள்ட்டையும் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கேன். வலியுறுத்தி அதை பற்றி இங்கே சொல்ல வேணாம். அதாவது அதை பற்றி இங்கே சொல்ல வேணாம். தேர்தல்